கடகராசி நேயர்களுக்கு பராபவ வருஷம் எப்படி இருக்கும்? நீங்கள் ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கிறது எனக்கு புரியுது. அஷ்டமி சனி முடிஞ்சிருச்சா இல்லையா? இந்த பஞ்சாயத்து தானே முடிஞ்சிருச்சு சார். வாக்கியப்படியாக திருக்கணிதப்படியா 2 பஞ்சாங்கம் முடிஞ்சு போச்சு சார். வேறு எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல? அப்போ அஷ்டமி சனி முடிஞ்சிருச்சு. எஸ், கிளியர். புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதுசாக வருமானம் வரப்போகுது, கடன்லாம் தீரப்போகுது, குடும்பத்தில் உற்சாகம் வரப்போகுது, கணவன் மனைவி வாழ்க்கையில் புதிய ஒரு உறவு வரப்போகுது. இனிமே கஷ்டங்கிறதே கிடையாது. நிம்மதியும் சந்தோஷம்தான். ஆயுள் ஆரோக்கிய விருத்தி, சளி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனை தீரும். வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் பெண்கள் வேலை செஞ்சிகிட்ருக்கோம் சார், எங்களை புதுசாக கூட வேணாம் சார். த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல். தெரிஞ்ச பிசாசே மேலு சார். நாங்கள் பொம்பளைங்க எங்கே போக முடியும்? பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல நாங்கள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போனோம்னாங்க அவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமே சார். அதனால் இங்கே எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்கும். அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, மன நிம்மதி, சந்தோஷம், செய்கிற இடத்துல நிம்மதி, இது அத்தனையும் கிடைக்கும். இது எல்லாத்த விட இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன தேர்வோம்? நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு கணவன் வேணும்னு எதிர்பார்ப்போம். ஆக வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும். திருமண வாழ்க்கைக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிட்டும். குழந்தை பாக்கியத்துக்கு பிறகு நல்ல சத்சந்தானம் கிடைக்கும். வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம். அந்த சந்தானங்கள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு படிப்புக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணலாம். மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அவங்க வெளிநாட்டில் போய் படிக்கலாம். இப்படி சுப பலனை நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய சுப பலன் வேணும்னா இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை எழுதி வச்சுங்க. கடகராசி நேயர்களுக்கு அதி அற்புதமான பலன் கிடைக்கிறதுக்கு ஒரு கோவில் சொல்கிறேன், எழுதிங்க. சென்னைக்கு பக்கத்தில் கடலூரில் இருந்து திணை நகர் தீர்த்தனகிரின்னு பேர். அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க. சிவனே விவசாயியாக மாறி காலையில் விதை போட்டு சாயந்தரத்தில் அறுவடை செய்த திருத்தலம் தான் இந்த கோவில். இவ்வளவு அபூர்வமான கோவில். இந்த கோவிலில் நீங்கள் தயவு செஞ்சு வஸ்திரம் வாங்கிட்டு போங்க. சிவபெருமானுக்கு 9 கஞ்சி வஸ்திரமும், அம்பாளுக்கு புடவையும், நல்ல புடவையும் நல்ல வேஷ்டியும் எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு 16 வகையான அபிஷேகங்களும் செஞ்சு வஸ்திர தானம் சுவாமிக்கு கொடுத்து நைவேத்தியம் பண்ணி அதையெல்லாம் நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா இந்த பராபவ வருஷம் அற்புதமான வாழ்க்கை வரும். கடந்த 5 வருஷம் பட்ட கஷ்டங்களுக்கு இது விடுதலை காலம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.